கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஜாய் டிவியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த புதிய தொடரில், அதாவது Let us read the Bible together, வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, வேதத்தை நாம் எப்படி வாசிப்பது என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது வேதத்தை 120 நாட்களுக்குள்ளே, அதாவது 4 மாதத்துக்குள்ளே முடிப்பதற்காக காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, முதல் நாளிலே நான் உங்களிடம் சொன்னேன், காலையில 5 மாலையில 5 படிக்க வேண்டும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, காலையில 5 மாலையில 5 என்றல்ல, காலையிலேயே கூட நீங்கள் 10 அதிகாரங்களை வாசித்தாலும் கூட உங்களுடைய நேரத்தை பொறுத்து, உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்கிறதோ அதை பொறுத்து நீங்கள் 10 அதிகாரங்களோ 5 அதிகாரங்களோ நீங்கள் படியுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் வாசிக்கிற பொழுது உங்களுக்கு மிகவும் சிரமமாக இருந்தால், அல்லது சில வேளைகள் அது உங்களுக்கு ஒரு களைப்பாவோ அல்லது போர் அடிக்கிற மாதிரியோ, அல்லது நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா சரி, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் இருக்குது. என்னன்னா, நீங்கள் குடும்பமாக சேர்ந்து பாருங்க, நீங்க வாசிட்டே இருப்பீங்க, கணவன் வாசிட்டே இருப்பீங்க, மனைவி வாசிக்க முடியாம இருக்கலாம், மனைவி வாசிப்பீங்க, பிள்ளைங்க வாசிக்க முடியாம இருக்கலாம், கணவன் வாசிக்க முடியாம இருக்கலாம். அப்படிலாம் இருக்கும் பொழுது நீங்க ஒரு திட்டத்தை வைக்கலாம். நீங்கள் குடும்ப ஜெபம் செய்கிற பொழுது ஒரு அரை மணி நேரத்தை வேதம் வாசிக்க. முந்தையெல்லாம் குடும்ப ஜெபத்தை நம்ம பண்ணும்போது என்ன செய்வோம், ஒரு அதிகாரத்தை வாசிட்டு வருவோம். அது முடிய ஒரு வருஷக்கணக்கா ஆயிட்டு இருக்கும் பைபிள், இல்லையா? இப்ப நம்ம எத்தனையோ புத்தகங்களையும் என்னத்தையும் நம்ம ரொம்ப நேரம் போட்டு படிக்கிறோம். ஒரு திரைப்படம்னா ஒரு 3 hours விடாம உட்காந்து பாக்குறாங்க. எவ்வளவு காரியங்களை செய்யும்போது ஏன் நம்ம வேதத்தை வேகமாக நம்ம படிக்க கூடாது? வேதத்தை நம்ம வேகமா படிக்கும் போது நிறைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு தொடர்ச்சி இருக்கும். பிரியமானவர்கள், எனவே உங்கள் குடும்பத்தில் 5 6 நபர்கள் இருந்தீர்கள் என்றால் ஒவ்வொருவரும் ஒரு அதிகாரத்தை வாசித்துக் கொண்டே வருங்கள். 2வது முறை அப்போ ஒருவரும் 2 அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் 5 பேர் உள்ள நபர்கள் 10 அதிகாரத்தை அரை மணி நேரத்திலே வாசித்து முடித்து விடலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்திலே வாசிப்பது மட்டுமல்ல, உங்களுடைய நண்பர்களோடும் சேர்ந்து நீங்கள் வாசிக்கலாம். ஒரு பெண்கள் குழுவாகவும் நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் 10 பேர் இருந்தாலும் கூட நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அதிகாரமாக வாசித்து 2வதாகவும் அல்லது 2 அதிகாரமாக கூட நீங்கள் வாசித்து நீங்கள் ஒரே நாளிலே 20 அதிகாரங்களை வாசித்து விடலாம். பிரியமானவர்களே, 20 அதிகாரங்கள் வாசித்தீர்கள் மறுநாள் நீங்கள் வாரத்திற்கு 2 முறை 3 முறை கூடுகை செய்து கூட நீங்கள் வேகமாக வேதத்தை வாசித்து விடலாம். அது மட்டுமல்ல, அந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது அநேகர் சேர்ந்து வாசிப்பதனாலே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பரிமாறிக்கொள்ள முடியும், மற்றவருடைய கருத்துக்களை நீங்கள் கேட்க முடியும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எனவே கர்த்தருக்கு தருகிற புதிய திட்டத்தின்படி நீங்கள் உங்களுடைய ஜெப வாழ்க்கையை மட்டுமல்ல, வேத வாசிப்பையும் நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளவு அருமையான ஒரு திட்டம் இல்லையா? ஒரு 2 hours ஒரு குடும்ப ஒரு பெண்களாக சேர்ந்து ஒரு பெண்கள் குடிகை அல்லது ஆண்கள் குடிகை அல்லது குடும்பத்திலே ஒரு குடிகை அல்லது மற்ற குடிகளை சேர்ந்து நீங்க 2 hours நீங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பைபிளை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆதியாகமம் ஒரே நாளே முடிச்சிடலாம், இல்லையா? ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் எத்தனையோ வழிகளை நமக்கு வைத்திருக்கிறார். நாம் தான் நம்முடைய நேரத்தை கொடுத்து நாம் படிக்க வேண்டும். அல்லேலூயா. சரிங்க பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் போன நிகழ்ச்சியில சொன்னதுடைய தொடர்ச்சி, அதாவது ஆதி ஆகமத்தை நாம் 8 பிரிவாக பிரிக்கலாம் என்று சொல்லி பார்த்தோம். முதல் 4 பிரிவுகள் 4 நிகழ்வுகள், 4 முக்கியமான நிகழ்வுகள். அடுத்த 4 முக்கியமான 4 நபர்கள். யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்கள் எப்படி கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், எப்படி அவருடைய வாழ்க்கை அமைந்தது, அவர்களுடைய பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னது, மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னது, அதாவது அவர்கள் செய்த தவறுகள் என்ன, அவர்கள் செய்த நல்ல காரியங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த முதல் 4 நிகழ்வுகளை பற்றி சொல்ல போறேன். முதல் 4 நிகழ்வுகள் என்று சொல்லி நீங்க பார்த்தீர்கள் என்றால், முதலாவது என்ன நிகழ்வு? சிருஷ்டிப்பு. 2வது மனுஷனுடைய வீழ்ச்சி. சிருஷ்டிப்பு 1, 2 அதிகாரங்கள். மனுஷனுடைய வீழ்ச்சி 3 அதிகாரங்கள் வரைக்கும், 5, 6 அதிகாரங்கள். பெருவெள்ளம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 9 வரைக்கும். மக்கள் பெருக்கம், அதாவது பாபேல் கோபுரம். அந்த பாபேல் கோபுரத்தோட கதை எங்க இருக்கு? 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது. சென்று பிரியமானவர்கள், இப்பொழுது நம்ம வேகமாக இதனுடைய சுருக்கத்தையும், அதாவது இந்த வேத பகுதியிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இந்த நாளிலே நான் உங்களுக்கு சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதலாவது நீங்கள் வேதத்தை
படிக்க ஆரம்பிக்கிற பொழுது உங்களுக்கு 2 காரியங்கள் தேவை. ஒன்று, உங்களுக்கு ஒரு நோட்டு புத்தகம், இரண்டாவதாக ஒரு பேனா. நோட்டு புத்தகமும் பேனாவும் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கர்த்தர் வெளிப்பாடுகள் கொடுக்கிற பொழுது, ரெவல்யூஷன்ஸ் கொடுக்கிற பொழுது நீங்க என்ன செஞ்சு வச்சுக்கலாம், அதை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளலாம். அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். உங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடுகளை பிறரோடும் நீங்கள் பிற்பாடு பகிர்ந்து கொள்ளலாம். பிரியமானவர்கள், ஹல்லேலூயா, ஆமென். சரி, இப்பொழுது பாருங்க, பேனா நோட்டு புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. முதலாவது அதிகாரம், ஆதியாகமம் 1வது அதிகாரம், அதாவது 4 நிகழ்வுகள். முதல் நிகழ்வு சிருஷ்டிப்பு என்று சொல்லி பார்த்தோம். இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலும் 2வது அதிகாரத்திலும் சிருஷ்டிப்பை பற்றி, சிருஷ்டிப்பின் வரலாறு காணப்படுகிறது. பிரியமானவர்கள், 1வது அதிகாரத்திலே கர்த்தர் எதாவது சிருஷ்டித்தார் என்று மேம்போக்காக சொல்லப்பட்டிருக்கும். 2வது அதிகாரத்திலே அதையே திரும்பவுமாக வலியுறுத்தி ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கும். ஆனா எதற்காக திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கும் என்றால், அதிலே முதலிலே சொன்ன காரியங்களிலே சில சிறப்பு அம்சங்கள் இருந்தால் அல்லது கூடுதல் விளக்கத்தோடு கூட 2வது அதிகாரத்திலே இதே காரியங்களை கூடுதல் விளக்கத்தோடு கூட சொல்லப்பட்டிருக்கும். எனவே நீங்க 2ஐயும் படிச்சு இதுல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதுல அப்படி சொல்லப்பட்டிருக்கு, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகே, அந்த 2 அதிகாரங்கள் தான் சிருஷ்டிப்பை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிருஷ்டிப்பை வாசிக்கிற பொழுது பிரியமானவர்களே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த இதற்கும் அடுத்து பூமியானது ஒழுங்கினுமே வெறுமையுமா இருந்தது என்பதற்கும் இடையிலே நிறைய வருடங்கள், கணக்கில்லாத வருடங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் லூசிபர் மேலிருந்து தள்ளப்பட்ட பிறகு அவன் என்ன செய்து விட்டான், இந்த இடத்தையே உலகத்தை உண்டாக்கின, கர்த்தர் உண்டாக்கின வானத்தையும் பூமியுமே ஒரு இருண்டதாக ஆக்கிவிட்டான் என்று சொல்லுவாங்க. ஏன்னா அவன் விழுந்து அவன் மட்டுமா, அவனோட சேர்ந்து தூதர்களை 1/3 பங்கு தூதர்களும் விழுந்தார்கள். இந்த தூதர்களும் இவனும் சேர்ந்துதான் இந்த உலகத்திலே பலவிதமான பிரச்சனைகளையும் பலவிதமான காரியங்களையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த முதலாவது கர்த்தர் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி முதலாவது ஒரு காரியங்கள் முதல் வசனத்தில் காணப்படுகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பிரியமானவர்களே, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த 3 வார்த்தைகளை நீங்கள் பார்க்கிற பொழுது முக்கியமாக சில காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். என்னவென்றால் திருத்துவம் பற்றி இங்கே நாம் காணலாம். பிரியமானவர்களே, ஆதியாகமத்திலே காணலாம். என்னவென்றால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டு தேவனை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 2வது வசனத்திலே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அது ஆவியானவரை குறிக்கிறது. 3வதாக தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அப்ப ஆண்டவர் பேசினார். அப்ப வார்த்தையாக என்ன ஆகிவிட்டது, வார்த்தையாக இயேசு வெளிப்பட்டார். எனவே இந்த 3 காரியங்களிலுமே நம்ம என்ன பார்க்கிறோம், திருத்துவத்தை நாம் காண்கிறோம். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 1:26வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி பன்மையிலே பேசுகிறதை பார்க்கிறோம். அப்போ திருத்துவ தேவன் என்றால் 3இல் ஒருவராகவும் அந்த ஒருவரை 3 இயல்பாகவும் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இதன் திருத்துவம் என்பது பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ஒருவர் தான். ஆனால் அவரே இந்த உலகத்தை உண்டாக்கி இந்த உலகத்தில் மக்களை நடத்தினார். 2வதாக குமாரனாக வெளிப்பட்டார். அதை நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். அப்புறம் குமாரனாக வெளிப்பட்ட கிறிஸ்து, நான் லோகத்துக்கு செல்ல போகிறேன், செல்லுகிறதுக்கு முன்பாக ஒரு தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர், அதாவது இயேசுவே ஆவியானவராக நமக்குள்ளே வாசம் செய்கிறார். எனவே கர்த்தர், இயேசு, பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒருவராக, அதாவது நம்மை போலவே ஆவி, ஆத்மா, சரீரமாக செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய சாயலின்படியே உண்டாக்குவோமாக என்று இயேசு ஆண்டவர் சொன்னார் அல்லவா? அப்படி என்றால் என்ன? அவரை போலவே சுவாபத்தை உடையவர்களாக, அவரை போலவே சாயலை உடையவர்களாக, அவரை போலவே ரூபத்தை உடையவர்களாக, அவரை போலவே ஆவி, ஆத்மா, சரீரம் 3ஐயும் கர்த்தர் சிருஷ்டித்தார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென். அடுத்ததாக பாருங்க. எனவே ஆண்டவர் முதலாவது என்ன சிருஷ்டித்தார்? வெளிச்சம் உண்டாக்கடவுது என்றார். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தது வெளிச்சம். எனவே அவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். இருண்டு இருக்கிற இந்த சூழ்நிலைகளை தவிர்க்க ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். இருள் சாத்தானுக்கு தான் அது ரொம்ப பிடிக்கும். இருளில் என்ன சொல்றாங்க,
அந்தகார லோகாதிபதினு சொல்றாங்க. இருட்டான இடத்துல வாழ்கிறவன் இல்லையா. கர்த்தர் எனவே முதலாவது வெளிச்சத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அப்புறம் ஒவ்வொன்றையும் உண்டாக்கின பிறகு கர்த்தர் இது நல்லது, இது நல்லது, நல்லது என்று கண்டார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆனால் 6 நாட்கள் ஆண்டவர் உண்டாக்கிட்டு 7வது நாள் உயர்ந்திருந்தார். 6வது நாளிலே மிருகங்களையும் பறவைகள் மிருகங்களையும் உண்டாக்கினது மட்டுமல்ல, மனிதனையும் உண்டாக்கினார். எனவே அன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 31வது வசனம், அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது என்று சொல். எல்லாம் நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். மனிதனை உண்டாக்கின பிறகு மிகவும் நல்லது என்று கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்கள். எனவே நாம் அனைவரும் ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். தேவன் இந்த உலகத்திலே என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்காகவே நாம் படைக்கப்பட்டோம் பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக பிரியமானவர்களே, 1:2 சிருஷ்டிப்பை பற்றி பார்க்கிறோம். அடுத்தது 3வது அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா மனிதனுடைய வீழ்ச்சி காணப்படுகிறது பிரியமானவர்களே. ஆதாம் ஏவாள் கதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது. அப்போ அந்த ஆதாம் ஏவாள் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பிரியமானவர்களே, சாத்தான் அதாவது சர்ப்ப ரூபத்தில் வந்து சர்ப்பம் ஸ்திரீயை வஞ்சித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. இது எப்படி நிகழ்ந்தது பிரியமானவர்களே? அந்த சர்ப்பமானது முதலாவது என்ன கேட்டது என்றால், தேவன் சாப்பிடக்கூடாது என்று எந்தாவது கனியை சொன்னாரா என்று சொல்லி கேட்டது. ஏன்? முதலாவதாக அது ஒரு சந்தேகத்தை உண்டாக்கியது ஆண்டவர் மேல. ஆண்டவர் வந்து இப்படி சொன்னாரா, அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன சொல்லுது, ஏன் சொல்லியிருப்பாரு, நீங்க தேவர்களை போல ஆகிருவீங்கன்னு சொல்லி சொல்லுது. அப்போ தேவன் இந்த சகலத்தையும் உண்டாக்கி, சகலத்தையும் சிருஷ்டித்து உலகம் முழுவதையும் உண்டாக்கி அந்த ஆதாம் ஏவாளுக்கு அனைத்தையும் படைத்த தேவன் அது அவரை விட்டு ஒரு சாதாரணமான ஒரு சிருஷ்டி, அந்த சிருஷ்டி வந்து என்ன சொல்வதை இந்த ஏவாள் நம்பிவிட்டால் பிரியமானவர்களே. முதலாவது அந்த சர்ப்பம் என்ன சொன்னது, ஆண்டவரை சந்தேகிக்க சொன்னது. 2வதாக என்ன சொல்லுதுன்னா, தேவர்களைப் போல நீங்க மாறுவீர்கள் என்று சொன்னது. பிரியமானவர்களே, முதலாவதாக நாம் தேவசாயாலாகவே எல்லாரும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் தேவசாயாலாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவர்களாகவே உருவாக்கப்பட்டிருந்தார்கள். எனவே நாம் ஏற்கனவே தேவர்களாக உருவாக்கப்பட்டிருக்கோம். எனவே சாத்தான் சொல்லுகிற குறுக்கு வழிகள், நம் குறுக்கு வழிகளும் தேவன் வேண்டாம் என்று விளக்கின காரியங்களும் நாம என்ன செய்யக்கூடாது, அதை நாம் செய்யக்கூடாது. இதுதான் இந்த நாளிலே முக்கியமானதாக இருக்கிறது பிரியமானவர்களே. அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா, ஆதாமும் ஏவாளும் தவறு செய்த உடனே பிரியமானவர்களே, அவர்களுடைய மகிமை அவர்களை ஆடையாக மூடியிருந்தது. தேவனுடைய மகிமை அவர்களை விட்டு விலகினது. பிரியமானவர்களே, பாவம் செய்கிற பொழுது பாவம் செய்கிற ஆத்துமா சாவும் என்கிற வசனத்தின்படி அது என்ன செய்கிறது, அந்த மகிமை அவர்களை விட்டு எடுபடுகிறது என்று சொல்லிப்பார். மகிமை அவர்களை விட்டு எடுபட்டு என்ன ஆனார்கள், அவர்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். எனவே அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். எனவே ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், எவ்வளவு ஒரு அருமையான தேவன் அவர். அவர்களை உங்களுக்கு மகிமை போயிடுச்சா, நீங்க தப்பு செஞ்சீங்களா, நான் சொன்னது கேட்கலையா, அந்த கீழ்ப்படியாம போனீங்களா, அப்போ உங்களுக்கு அவ்வளவுதான் வேணும். நீங்க வந்து மகிமை போய் அப்படி இருந்தா இருங்க, எனக்கு என்ன, நீங்க எப்படியோ போங்க, நான் சொன்னதை கேட்கவே இல்லையே, நம்ம உலக பிராரம்பம் சொன்னோம், நான் சொன்னது கேட்கவே இல்லை, எப்படியோ நீங்க நாசமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் போல. ஆண்டவர் என்ன செய்தார், உடனே அவர்களுக்காக மிக மனம் கசந்து, ஐயோ பாவம், இவர்கள் இப்படி செய்து விட்டார்களே, சர்ப்பம் இவர்களை வஞ்சித்து விட்டதே என்று சொல்லி ஆண்டவர் மிகவும் கவலைப்பட்டு அவர்களுடைய பாவத்திற்காக வேண்டி இன்னொரு மிருகத்தை என்ன செய்தார், அவர் அடித்து அதனுடைய ஆடையை கொண்டு வந்து இவர்களுக்கு உடுத்தி விட்டார். இப்படியாக ஆதாம் ஏவாளுடைய நிர்வாணம் மறைக்கப்பட்டது. தேவன் அதற்கு முதலாவது ஸ்டெப் எடுத்து வைத்தார் பிரியமானவர்களே. அவர்களை ஏதேனை விட்டு விலக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. முதலாவது அவர்களுக்கு தண்டனையும் அவர் கொடுக்கவில்லை. முதலாவது அவர்கள் பாவம் செய்து ஒளிந்து கொண்டவுடன் அந்த பாவத்திற்கு நிவர்த்தி செய்தார். எவ்வளவு அருமையான அன்பு, எவ்வளவு இரக்கமான குணம் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த காலத்துல நம்ம யாராவது அப்படி செய்வாங்களா, யாராவது ஒரு கெட்ட செஞ்சு நான் சொன்னது கேட்கல, அதான் இப்படி கஷ்டப்படுறது மனுகளை நிறைய பேர் குடும்பத்துல கூட நம்ம சொல்லுவாங்க, அம்மா சொன்னது கேட்கவே இல்லைல்ல, அதனாலதான் இப்படி, நீங்க நான் சொன்னது கேட்க மாட்டேன்றீங்க இல்லைங்க, அதனாலதான் இப்படி இருந்துச்சு உங்களுக்குன்னு சொல்லி சொல்றதை பார்க்கிறோம். ஆனால் தேவன் எவ்வளவு அன்பாக கரிசனையாக அந்த பாவத்தை நீக்குவதற்கு ஒரு மிருகத்தை பலியிட்டு அதனுடைய தோலை ஆடியை அவர்களுக்கு உடுத்திவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்வளவு நல்ல தேவன்.
பிரியமானவர்களே, அடுத்ததாக அவர்களை கர்த்தர் வந்து அவர்கள் அந்த தவறு செய்ததினாலே, பாவம் செய்ததினாலே அவர்கள் சாபத்திற்குள்ளானார்கள். அந்த சாபத்திற்கு உள்ளானதுக்கு அப்புறம் அவர்கள் வந்து ஆண்டவர் வந்து என்ன செய்தார்? ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்களை துரத்தி விட்டார் என்று இருக்கும். ஏதேன் தோட்டத்தை விட்டு ஏன் துரத்தி விட்டார்? நீங்கள் படிக்கிற போது நினைப்பீங்க, ஐயோ ஆண்டவர் இவ்வளவு மன கடினம் உள்ள தேவனா, ஏன் இப்படி செய்தாரு? பாவம் இல்ல, அவங்க பாட்டுக்கு அங்க எல்லா செடி கொடி எல்லாம் இருக்காங்க, நல்லா சந்தோஷமா இருந்திருப்பாங்களே என்று சொல்லி நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா என்ன காரணம்னா, ஆண்டவர் வந்து முதலிலே அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், முதலிலே வந்து சாதாரணமான நிலைமை, பாவத்திற்குள்ளாகலே சாபத்திற்குள்ளாகலே. அப்பொழுது அங்க வந்து ஜீவ விருட்சம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருந்தார்கள் என்றால் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு ஜீவனோடு வாழ முடியும். அதுதான் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியினுடைய நன்மை. ஆனால் இவர்கள் அங்கேதான் அந்த ஏதேன் தோட்டத்துல 2 விருட்சமும் இருந்துச்சு. ஆனா அவங்க அதை பார்க்காமல் ஆண்டவர் விலக்கின கனியையே புசித்தார்கள். எனவே சாபத்திற்குள்ளானார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் சாபத்திற்குள்ளான ஆதாம் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால் அவன் நிரந்தர சாபத்தோடே இருந்து விடுவான் என்பதற்காகவும், அதற்கு பிற்பாடு வருகிற நம்முடைய சந்ததிகளுக்காகவே ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அவனை ஏதேன் தோட்டத்தை விட்டு விட்டு விட்டார். ஏன்? ஏதேன் தோட்டத்திலே இருந்தால் அவன் ஜீவவிருட்சத்தின் கனியை புசித்திருவான். புசித்தால் இப்பொழுது இருக்கிற சாபமான ஆதாம் நீண்ட நாள் சாபமாக இருப்பான். எனவே ஆண்டவர் அதை அடைத்து விட்டார். அதுக்கு போகக்கூடிய வழியை அடைத்து விட்டார். கேருபீன்கள் காவல் காத்துக் கொண்டிருந்தன என்று சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அதாவது கர்த்தர் இவர்கள் இப்படி பாவம் செய்ததினாலே, அந்த ஆதாம் விழுந்து போனதினாலே திரும்பவுமாக அவனுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்க, அவனுடைய பாவத்திற்கு பலியாக செலுத்த அவர் ஒரு ஏற்பாடு செய்து வைத்திருந்தார். தன்னுடைய மகனையே என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திற்கு அனுப்பி எப்படி சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனே மனிதனாக வந்து இந்த உலகத்திலே, அது மட்டுமல்ல சிலுவையில் அறையப்பட்ட ரத்தம் சிந்த வேண்டும் என்கிற காரியத்தை தேவன் முதலில் இந்த திட்டத்தை அவர் வைத்திருந்தார். திருமணம். ஹல்லேலூயா. ஆனால் மக்கள் என்ன செய்தார்கள்? மக்கள் வந்து அந்த ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்கள்? அவர்கள் வந்து நன்மை தீமை அறியக்கூடிய கனியை செலக்ட் பண்ணிட்டாங்க. எனவே நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாகவும் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. ஆதாமுக்கு யார் இருந்தா? ஆபேல், காயின் என்று 2 குழந்தைகள் இருந்தாங்க. இந்த 2 பிள்ளைகளும் வளர்ந்து வருகிற பொழுது காயின் காணிக்கை கர்த்தருக்கு செலுத்தினான், ஆபேலும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினான். காயின் வந்து காய்கறிகளை கொண்டு வந்து கொடுத்தான். ஆபேல் வந்து அவனுடைய தோட்டத்துல அவனுடைய மந்தையிலிருந்து ஆடை கொண்டு வந்து பலியிட்டான். கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையிலே காயின் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆண்டவரே, நான் உமக்காக காணிக்கை கொண்டு வந்தேனே, ஏன் என்னை அங்கீகரிக்கவில்லை? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடன் உள்ள குறைகள் என்ன ஆண்டவரே என்று சொல்லி அவன் கேட்டிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு நன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அதன்படியே காயின் வந்து பாத்தீங்கன்னா அவன் நன்மை செய்யவில்லை, ஆபேல் நன்மை செய்திருந்தான். அவ்வளவுதானே ஒழிய கர்த்தர் வந்து அவர்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை பார்க்கவில்லை. பிரியமானவர்களே, அதற்கு பதிலாக அவர்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். காணிக்கை பெரிதல்ல, 1000 10,000 அதிகமாக கொடுக்கிறதுனாலே கர்த்தருடைய மனதை பிடித்துக் கொள்ள முடியும் என்று அல்ல. பிரியமானவர்களே, நாம் கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக இருப்பதனாலேயே, நம் உள்ளம் தூய்மையாக இருப்பதனாலே, நாம் நன்மைகளை செய்வதனாலேயே என்ன செய்ய முடியும்? நாம் தேவனுடைய மனதை நாம் பிடித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்படிதான் அவர் ஆபேல் இருந்தார். உடனே காயின் என்ன செய்தான்? அவனை கொலை செய்தான் என்று பார்க்கிறோம். இந்த கொலை செய்த பொழுது ஆபேலுடைய ரத்தம் கூப்பிட்டது. கர்த்தர் வந்து கேட்கிற பொழுது காயின் சொல்லிவிட்டான், நான் அவனுக்கு காவலாளியோ? இங்கே கூட பாருங்கள் பிரியமானவர்களை, தவறு செய்துவிட்டு அவன் என்ன செய்தான்? ஒளிந்து கொள்ள பார்க்கிறான். அப்படியாக அவன் பார்க்கிறான். ஆனால் அவனை மன்னிப்பு கேட்டிருந்தால் அவன் பின்னாடி கொலை செய்யப்பட வேண்டியது இருக்காது. ஆனால் அப்படி இல்லாமல் அவன் சென்ற பொழுது அவனை ஆண்டவர் சொன்னாரு, நீ வந்து நிலையற்ற நான் இருப்பேன் சொல்லும் பொழுது என்னை யாரும் கொல்லாம இருக்க என் மீது ஒரு அடையாளத்தப்பட்டாரு. அப்படியும் என்ன செய்தார்? லாமேக்கு வந்து இவனை கொலை செய்தான் என்று சொல்லி பின்னாடி வருகிற அவனுடைய பேரனுக்கு ஒரு ஆள் வந்து லாமேக்கு அவர் வந்து கொலை செய்தார் என்று சொல்லி பார்க்க கொலை செய்தான். அதனுடைய பதிலாக அங்க கொலை நடந்தது. அவன் மன்னிப்பு கேட்கவில்லை. பிரியமானவர், ஆனால் லாமேக்கு எடுத்து பார்த்தீர்கள், லாமேக்கு வந்து சொல்லுவான், உடனே வந்து அவன் ஒய்ஃப் கிட்ட எல்லாம் கன்ஃபெஸ் பண்ணுவான். இந்த பாத்தீங்களா, ஐயோ இன்னைக்கு நான் ஒரு மனிதனை கொன்னுட்டேன்,
அவனை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து கன்ஃபஸ் பண்றான். இப்படியாக பாவத்தை அறிக்கையிடுகிற பொழுது அது நமக்கு என்ன செய்யப்படுகிறது? மன்னிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுது பாருங்க, 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது காயின் ஆபேலுடைய கதையிலே நாம் பார்க்கிற பொழுது காயின் வந்து ஆபேலை கொலை செய்து விட்டான். காயினும் என்ன ஒரு பரிசுத்தமானவனாக இல்லை. எனவே ஆண்டவர் என்ன செய்தார்? ஆதாம் ஏவாளுக்கும் இன்னொரு குழந்தையை கொடுத்தார். அதாவது சேத் என்பவன் பிறந்தான். இந்த சேத்துடைய வம்சத்திலே தான் அனைவரும் வந்தார்கள். சேத்துடைய வம்சத்திலே ஏனோக்கு, மெத்துசலா எல்லாரும் வந்தாங்க. இந்த சேத்தோட வம்சத்துல தான் நோவா வந்தார். நோவாவுக்கு அப்புறமாக நோவா வரைக்கும் உள்ள தலைமுறைகளை நீங்க வந்து பார்க்கலாம். எந்த அதிகாரத்துல பார்க்கலாம் என்றால் 5ஆம் அதிகாரத்திலே அதை நீங்க பார்க்கலாம். வம்ச வரலாறு அதிலே போட்டிருக்கிறது. ஆதாமுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி போட்டி இருக்கிறது. இது வரைக்கும் நோவா வரைக்கும் போட்டிருக்கிறது. ஒருத்தரும் பாத்தீங்கன்னா 905 வயசு, 910 வயசு, 895, 781 வருடங்கள் என்று சொல்லி அதிகமான வருடங்கள் வாழ்ந்தார்கள். நோவாவும் கூட 500 வருடத்திற்கு மேலே வாழ்ந்தான். அல்லேலூயா. அப்போ அவன் 500 வயதான போது அந்த 3 குழந்தைகளுமே பெற்றான். சேம் காம் யாபேத் மூவரையும் பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். இது வரைக்கும் பார்த்துட்டோமா? இப்ப நோவாவுடைய வாழ்க்கை 2 காரியங்களை நிகழ்வுகள் பார்த்தோம். 1 சிருஷ்டிப்பு, 2 மனிதனுடைய வீழ்ச்சி பார்த்தோமா? 3வது ஒரு நிகழ்வு, அது என்னவென்றால் நோவாவின் பெருவெள்ளம், நோவாவினுடைய பேழை, அதாவது பெருவெள்ளம் என்று சொல்லுவோம். 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் எடுத்து வாசித்தோம் என்றால், மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த பொழுது தேவகுமாரர் மனுஷர் குமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற வருஷம் 120 வருஷம் என்று அன்று குறைத்து விட்டாரே. அவன் பாவத்திலே பாவம் அக்கிரமங்கள் இந்த பூமியிலே பெருகினது பிரியமானவர்களே. இதுல 2 விதமான கருத்து உள்ளது. ஒன்று என்னவென்றால், சீத்தின் வம்சத்திலே வந்த தேவகுமார்கள், தேவனுடைய பிள்ளைகள், அங்கே இருக்கக்கூடிய இந்த கானான் குமாரத்திகள் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத மக்களை திருமணம் செய்து கொண்டதினாலே அவர்களுக்கு ராட்சதன் போல பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தினாலே மனம் மிகவும் வேதனைப்பட்டார். 6வது வசனத்துல பார்த்தா, நாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. ஏனென்றால் அவன் இருதயத்தின் நினைவுகள் நித்தம் பொல்லாததாகவே இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அதற்கப்புறமாக 2வது ஒரு இது சொல்லுவாங்க, என்ன நிகழ்ச்சி சொல்லுவாங்க, என்னன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய தேவதூதர்கள் அவர்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனுஷ குமாரத்திகளை பார்த்து மிகவும் அளவுள்ளவர்கள் என்று கண்டு அவர்கள் கூடினதினாலே கலந்ததினாலே ராட்சசர்கள்லாம் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாக ஒரு காலம் இருந்தது. அப்பதான் ஆண்டவர் மிகவும் வேதனைப்பட்டார். அனைவரும் எப்படி இருந்தாங்க? கெட்டு போய் பலவிதமான மோசமான பாவங்களாலே கெட்டு தங்களை கெடுத்து கொண்டு இருந்தார்கள். மேபி அந்த திருமணம் செய்த பெண்கள், கானானிய பெண்கள், அவருடைய தெய்வங்களை இவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அதனாலே அவர்களை தீட்டுப்படுத்தி இருக்கலாம். அதனாலே பல காரியங்கள் நடந்திருக்கலாம் பிரியமானவர்கள். எனவே இதன் ஆண்டவர் மிகவும் மனம் விசனமாகி என்ன செய்தார்? இந்த பூமியை அழித்தார். பூமியை அழித்தது அவர் மனம் மோசமானவரா? இல்லை பிரியமானவர்களே. இந்த பூமியில இப்படியே மோசமான ஜனங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்றால் பாருங்க, இப்ப இந்த உலகத்துல பாக்குறீங்க எவ்வளவு கெட்ட மனிதர்கள், எப்படிலாம் மனித வம்சத்தை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி கெடுக்கிற மனிதர்கள், கொலைக்காரர்கள், பெண்களை கற்பழிக்கிறவர்கள், பெண்களை அபியூஸ் பண்றவங்க, ஆண்களை அபியூஸ் பண்றவங்க என்று சொல்லி மிகவும் கொடூரமான மோசமான உலகமாக இது இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? இதே போலத்தான் அன்றும் இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு உலகம் வேண்டது வேண்டாம் என்று ஆண்டவர் நினைத்தார். ஏனென்றால் வரப்போகிற சந்ததியும் பரிசுத்தம் இல்லாமல் போய்விடும், இவர்களாலே தீட்டுப்பட்டு விடுமே என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த சந்ததியை அழித்து புதிய நோவாவின் மூலமாக புதிய சந்ததியை உருவாக்கினார். அந்த சந்ததியின் மூலமாக கர்த்தர் அவர்களோடு பேசி அதிலே ஆபிரகாமை தெரிந்தெடுக்கொண்டு என்று எபிரேய குலத்திலே ஒருத்தனை தெரிந்து கொண்டு அப்படியாக ஆண்டவர் அவர்களோடு பேசி அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை வழி நடத்தி அவனுக்கு ஆறுதல் தந்து அப்படியாக ஒவ்வொருவர் மூலயமாவும் இந்த உலகம் முழுவதிலுமே ஆண்டவருடைய ஆளுகை மக்களை சென்றடைந்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நோவாவினுடைய பேழை பார்த்தீர்கள் என்றால் 40 நாட்கள் பெருமழை பெய்தது. அதற்கப்புறமாக அவர்கள் அப்படியே ஒரு அராராத் மலையிலே, அதாவது இப்பொழுது துருக்கியிலே அந்த மலை காணப்படுகிறது, துருக்கியில காணப்படுகிற அந்த அராராத் மலையிலே அந்த பேழை தங்கியது 8 மாதங்களாக இருந்தது. வடிந்து எல்லாம் மழை பெய்து ஓய்து வடிந்து 8 மாதங்கள் கழித்தவர்கள் அந்த பேழையை விட்டு வளர்ந்தார்கள். அது வரைக்கும் அவர்களுக்குள்ளே அங்கே
கர்த்தர் அவர்களை முதலில் ஆகாரத்தை சேகரிக்க சொல்லியிருந்தார். அவர் திட்டமிட்டபடியே எல்லாம் நடந்தது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஆமென். கடைசியாக பார்த்தீர்கள் என்றால் நான்காவதான நிகழ்வு என்ன? அது என்னவென்றால் பாபேல் கோபுரம். மக்கள் மொத்தமா எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா 10வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நோவாவின் குமாரர் சேம்காம் யாபேத் என்ற வம்ச வரலாறுன்னு சொல்லிட்டு அவங்க யார் யார் பிறந்தாங்க, இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவன் பாஷையின்படியும், அதாவது 10:5 இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியும் அவனவனுடைய கோத்திரத்தின்படியையும் ஜாதிகளின்படியையும் வெவ்வேறு தேசங்களாக பகுக்கப்பட்டன என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நிகழ்வுகள் நிறைய கரைகள் பகுக்கப்பட்டன. இதெல்லாம் வருவதற்கு முன்பு என்ன ஆனதுன்னா 11வது அதிகாரத்தில் இப்படிலாம் கோத்திரங்களாக பிரிஞ்சாங்க, பாஷைக்காரர்களாக பிரிஞ்சாங்க, வேறு வேறு நாட்டுக்காரர்களா மக்கள் எப்படி பிரிஞ்சாங்க, எல்லாம் ஒன்னும் ஒரே பாஷா தானே வந்துட்டு இருந்தாங்க, எப்படி பிரிந்தார்கள் என்று சொல்லி நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அதற்கு பதில் தான் 11வது அதிகாரம். இந்த 11வது அதிகாரத்துல பாருங்க, பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. இந்த 10க்கு முன்னாடி நடந்திருக்கு இல்லையா? ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்தில் சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்போ எல்லா மக்களும் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒரு பெரிய நகரத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க. பாருங்களேன், பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இது ஆதியாகமம் 11:4வது வசனத்துல காணப்படுகிறது. இதுல முக்கியமானது பிரியமானது, பூமி மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு. பூமியில சிதறி பலிகி பெருங்கள் என்றுதான் ஆண்டவர் சொன்னாரு. இவங்க சிதறி போகக்கூடாது, ஒரே இடத்துல இருக்கும்னு நினைச்சாங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய பேர் உண்டாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார். நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். இது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் பிரியமானது. நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை செய்தாலும் அது நமக்கு பேர் உண்டாக இல்லாது, கர்த்தருக்கு பேர் உண்டாக செய்ய வேண்டும். நம்மை பற்றி யாராவது நல்லா இருக்கீங்களே, நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்களே, நல்லா பிரீச் பண்றீங்களே, நல்லா காரியங்களால எளிமையா இருக்கீங்களே, ஏதாவது ஒரு காரியங்கள் மக்கள் சொன்னாங்க, உடனே நம்ம நம்மளுக்கு அந்த கிரெடிட்டை எடுத்துக்கொண்டு நம்மளே ஆமாங்க நான் இப்படி சாப்பிடுவேன், இப்படி எக்ஸசைஸ் தான் பண்ணுவேன், இப்ப கரெக்டா நான் சாப்பிடுவேன், அதனாலதான் அப்படின்னு சொல்லுவேன். அதனால பைபிள் ஃபர்ஸ்ட் நான் டெய்லி படிப்பேன், அதனாலதான் நான் ப்ரீச் பண்றேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். எந்த விதத்திலும் நம்மை நாமே பெருமைப்படுத்தக் கூடாது. இது பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலாக இருக்கிறது. எனவே நம்ம என்ன சொல்லணும், கர்த்தருடைய கிருபை பிரதர், எனக்கு கர்த்தருடைய கிருபை, சிஸ்டர் இது கர்த்தருடைய கிருபை சிஸ்டர் என்று சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே. நமக்கு பேருண்டாக பண்ணக்கூடாது. நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அது நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் என்று செய்யக்கூடாது. அது கர்த்தருக்கு பிடிக்காது. இவர்கள் அப்படி செய்ததினால்தான் ஆண்டவர் அதை எடுத்து, ஏனென்றால் இந்த உலகம் முழுவதையும் அவர் படைத்திருக்க எல்லாவற்றையும் சர்வ சிருஷ்டியும் படைத்து காலங்களையும் படைத்து அருமையான சீசன்ஸ் எல்லாம் அருமையான காலங்கள் எல்லாம் படைத்து அருமையாக இந்த உலகத்தை படைத்திருக்க பொழுது சின்னதா ஒரு இடத்தை கட்டும் போது நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் என்று சொல்லி அவர்கள் நினைத்தது மிகவும் தவறு. ஏனென்றால் கர்த்தரை நாம் உயர்த்த வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் கர்த்தர் இந்த உலகத்திலே அவராக சரீர பிரகாரமாக எதையும் செய்ய முடியாது. எனவே அவர் சரீர பிரகாரமாக நம் மீது அதாவது நம் மூலமாக நம்மோடு பேசி நம்மை வழிநடத்தி அவர் பல காரியங்களை இந்த உலகத்திலே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய வழிநடத்துதல் பிரியமானவர்களே. இது கர்த்தரை நடத்துகிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுகிறார், என்னை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்துவேன், அவர் நடத்துகிறார் என்று சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே. இதுவே தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது. எனவே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் என்ன தவறு இருக்கிறது, அதை எப்படி சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அறிந்து கொண்டு அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து திருத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் பார்த்தோம் சிருஷ்டிப்பு, வீழ்ச்சி பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த வீழ்ச்சியை நீங்க பார்க்கிற பொழுது அதிலே ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததை நாம் பார்த்தோம். இந்த ஆதாம் ஏவாளும் பாவம் செய்த பொழுது பிரியமானவர்களே, சாத்தான் அவர்களை வஞ்சித்த பொழுது என்ன நடந்தது? சாத்தான் அவரிடம் என்ன சொன்னான்? அந்த ஏவாள் தனிமையாக இருக்கிற பொழுது அவளை சந்தித்தான். அப்பொழுது அவள் சொன்னான். அப்போ ஏவாள் அதாவது மனைவி என்ன செய்திருக்க வேண்டும்? உடனே கணவனிடம் மூடி சென்று, இப்படியாக தேவன் சொன்னார் அல்லவா, இந்த சர்ப்பமானது இப்படி சொல்கிறது, இது சரியா என்று சொல்லி கணவரிடம் ஆலோசனை செய்திருக்க வேண்டும். இருவரும் அதை குறித்து ஆலோசனை செய்திருக்க வேண்டும். கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் கணவன் இது செய்யக்கூடாது பிரியமானவர்கள். அதிலேதான் பாவம் வருகிறது. எனவே எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு மன உறுத்தலான காரியம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கணவரோடு நீங்கள் ஷேர் பண்ணி சரியா தவறா என்று தெரிந்து கொள்ளுங்கள். அல்லது பாருங்கள், அல்லது இவர் என்ன செய்திருக்கலாம் என்றால்
ஆண்டவர் இது புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு, இது சர்ப்பம் ஏன் இப்படி சொல்லுகிறது என்று சொல்லி ஆண்டவரிடம் சென்று, ஆண்டவரே நான் நீங்க சொன்னீங்க புசிக்க கூடாதுன்னு, ஆனா இந்த சர்ப்பம் என்ன சொல்லுது, இதை புசிக்கலாம்னு சொல்லுது. உண்மையா இது புசிச்சா நாங்க தேவர்கள் போல ஆகுமா என்று கேட்டிருக்கலாம். அப்படியும் அது கேட்கவில்லை. ஏன்னா அவள் கேட்கவில்லை. எனவே நாம் எந்த காரியம் செய்தாலும் தேவனோடு நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு ஆலோசனை பண்ணி தேவனோடு பேசி தேவனோடு இந்த காரியங்களை தெரிவித்து நாம் முடிவெடுக்க வேண்டும். அல்லது கணவன் மனைவியோடையும் மனைவி கணவனோடையும் நாம் என்ன செய்ய வேண்டும், சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும். கணவனிடமோ மனைவிடமோ தெரியாமல் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு பாவத்திலே அல்லது உங்கள் வாழ்க்கையில வீழ்தலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்தல், பொருளாதாரத்துல வீழ்தல், குடும்ப வாழ்க்கையில வீழ்தல் எல்லாத்துக்கும் காரணமாக அமைய பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. எனவே இந்த 11 அதிகாரத்தில் என்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது, அதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள், அதில் எதை செய்யக்கூடாது எதை செய்ய வேண்டும் என்று நீங்களும் நன்றாக ஆராய்ச்சி செய்து படியுங்கள் பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. அடுத்த 11 இருந்து 20 வரைக்கும் அதற்கு அடுத்த காரியங்கள் அனைத்தும், அதாவது 11 வரைக்கும் சொன்னோம். 11 இருந்து இந்த 1 to 11 அதிகாரம் 2000 வருட காலத்துக்குள்ள நடந்த காரியங்களை சொல்லி இருக்கிறது. 12வது அதிகாரத்திலிருந்து 50 அதிகாரங்களுக்குள்ளே 4 முக்கியமான நம்முடைய முற்பிதாக்களுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் அடுத்த எபிசோடிலே பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.